ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்கு மணி கண்ட்ரோல்ல. அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது 400 ஸ்டாக்ஸுக்கு மேல இண்டெக்ஸஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து போயிருச்சுன்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 30 ஸ்டாக், அதாவது நிஃப்டி 50ல இருக்கிற 30 ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 200 மூவிங் ஆவரேஜ் கீழே போயிருச்சு. அதே மாதிரி நிஃப்டி 500ல இருக்கிற 286 ஸ்டாக், அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல இருக்க 58 ஸ்டாக்ஸும் கீழே போயிருச்சுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 50% மேல இருக்கிற ஸ்டாக்ஸ், இந்த நிஃப்டி 50, நிஃப்டி 500, மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து போயிருச்சு. இது வந்து ஒரு கரெக்ஷனா வந்து இந்தியன் ஈக்விட்டியில வந்து பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, 75 ஸ்டாக், நிஃப்டி 500ல இருக்கிற 75 ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 20% மேல வந்து கிராஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து சாம்கோ செக்யூரிட்டிஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் வந்து கிராஸ் ஆயிருந்தாலுமே லோ வால்யூம்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போது கொஞ்சம் கவனமா இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் 35-40% மேல ஸ்டாக்ஸ் வந்து கிராஸ் ஆயிருந்தாலுமே அது திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து டைம் எடுக்கும். அதனால நீங்க வந்து கன்சிடர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கவனமா கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுல வந்து ஹை வால்யூம் இருக்கு, லார்ஜ் மார்க்கெட் கேப் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வேகமா வந்து ரெக்கவர் ஆயின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெல்த் மில்லர் செக்யூரிட்டிஸ்ல இருந்து அங்க ஈக்விட்டி டைரக்டர் இருக்கிற ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருந்திருக்க கரெக்ஷன் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஆல்ரெடி வந்து கரெக்ஷன் ஃபேஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வந்து போன மாசம் வந்து 94,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் 25,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து வீக்கான ஏர்னிங்ஸ், குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதானி மேலே இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ் ப்ராசிக்யூட்டர் வந்து அதானி குரூப் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. லஞ்சம் கொடுத்து தான் வந்து எனர்ஜி ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கான்ற மாதிரி யூஎஸ் ப்ராசிக்யூட்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதானியோட ஸ்டாக்ஸ் வந்து எல்லா ஸ்டாக்ஸும், அதானி குரூப்போட எல்லா ஸ்டாக்ஸுமே 20% மேலே கிராஷாக இருந்தது. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.